ஹாய் காய்ஸ், மல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இதுக்கு ஒரு குக்கரை வைக்கிறோம். குக்கரை வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பாப்பாக்கு செய்கிறதுனால நெய் மட்டும் தான் ஊற்றினேன். நெய் ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம். நான் வந்து 100 கிராமுக்கும் கம்மியாக தாங்க ரைஸ் போட்டிருக்கேன். அதனால் நான் ரொம்ப அளவு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை ஆனியன், அப்புறம் அரை தக்காளி ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குற அளவு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கிறேங்க. இதில் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லி, கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் 4 பல் பூண்டு, அப்புறம் 1 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதையும் அரைச்சிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கும் போதே சூப்பராக ஒரு ஸ்மெல் வருங்க. அப்புறம் நான் மிக்ஸி அந்த அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து தேவையான அளவு தண்ணி 1க்கு 1 அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி ஊற்றிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலாங்க, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கொதிக்கிற அளவு நல்லா வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. நான் வந்து 20 நிமிஷம் அப்படிலாம் ஊற வைக்க மாட்டேங்க. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸை ஊற வைப்பேங்க. அது 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக ஆனாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும். அதனால ஒன்றுமே ஆகாது. இந்த 20 நிமிஷம் தான்ன்றது கணக்கு கிடையாதுங்க. நான் வந்து நல்லாவே ட்ரை பண்ணியே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வருதுங்க. லைட்டாக ஒரு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு அரிசி உடையாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஏர் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்க வைங்களேன், சூப்பரான மல்லி சாதம் ரெடிங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, எல்லாருமே சாப்பிடலாம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஷேக் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இனிமேல் இந்த மாதிரி வரவே வராது. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப லேட்டாக இருந்ததுனால டக்குன்னு ஒரு கையில் வச்சுட்டே செஞ்சுட்டேங்க. இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை.